வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பால் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம பாதாம் பிசினை ஒரு 4 துண்டு எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதுதான் சப்ஜா விதை. நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் ஊற வச்சு எடுத்தாச்சு. சப்ஜா விதைகளும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பால் சர்பத் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இதை மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஃப்ளேவரில் பால் சர்பத் பண்ண போகிறோம். ஒன்று நன்னாரி, இன்னொன்று வந்து ரோஸ் சிரப். இப்போ இந்த நன்னாரி சிரப்பை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அந்த பாதாம் பிசினையும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க இந்த பாலையும் தேவையான அளவு சேர்த்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஊறின சப்ஜா விதைகளையும் போட்டுடலாம். நன்னாரி பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரோஸ் பால் சர்பத் பண்ணலாம். ரோஸ் ஃப்ளேவர்ட் பால் சர்பத் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப்பை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்க அந்த பாதாம் பிசின், தேவையான அளவு பால் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க அந்த சப்ஜா விதைகளையும் சேர்த்துட்டோன்னா ரோஸ் பால் சர்பத் ரெடி ஆகிடும். 2 ஃப்ளேவர் பால் சர்பத்தும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளோட பாடி ஹீட்டை ரொம்பவே கம்மி பண்ணும். பாதாம் பிசின் பாடி ஹீட்டை கம்மி பண்ணோம். அதே சமயத்தில் சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.